அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆப்ஷன் செல்லிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாரம் பார்த்தீங்கன்னா நஷ்டம் வராமல் எப்படி லாபத்தை கொண்டு வரது, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக எப்படி நம்ம ப்ராஃபிட்டை கொண்டு வரது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதாவது வாரம் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 1.5% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்கும். அதாவது நான் சொல்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதாவது நாங்கள் ஒரு நாள் ட்ரேட் பண்ணால் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணாலே நாங்கள் 10% 20% வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவோம். நீங்கள் என்னென்னா வாரம் 1%, 1.5% ப்ராஃபிட் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் வந்து ஆப்ஷன் செல்லருக்கும் ஆப்ஷன் பையருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே இதுதான். ஆப்ஷன் பையர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே அவங்களால 100% கூட இல்லை 200% கூட ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தால் பண்ணலாம். அதே சேம் டைம் ஒரே நாளில் அவங்க டோட்டல் கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எதனாலனா அவங்களோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லாஸ் ஆகாது. அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறது மூலியமாக நமக்கு லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் இருந்தாலும் கம்மியான ப்ராஃபிட்லேயே நம்ம வந்து அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் பையர் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லாஸ் வருதோ இல்லையோ ப்ராஃபிட் கிடைச்சா ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதுனால தான் அவங்க அதிகமான லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லர் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்களோட ட்ரேடை பார்த்தீங்கன்னா எப்போதுமே ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ லாஸ் வரவே கூடாது. அதாவது அவங்க லாஸில் வந்து அவங்களோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட்டில் தான் அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராங்கிளையும் ஆப்ஷன் ஸ்ட்ராடலையும் வந்து அப்ளை பண்ணி 2 ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது எந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 சினாரியோ பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து ஒரு வாரம் சைட்வேஸ்லேயே போணுச்சு அப்படின்னா எந்த மாதிரியான ப்ராஃபிட் இருக்கும், நம்ம எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக 2வது வாரம் வேறு இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் கொடுக்குது, எதர் அப் சைடோ இல்லை டவுன் சைடோ நல்ல மொமெண்டம் இருக்குது அப்படின்னா ஒருவேளை நமக்கு லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் ஃபுல்லாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த நிஃப்டி சார்ட்டை வந்து எடுத்திருக்கேன். இந்த நிஃப்டி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீக் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து சைட்வேஸில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதாவது 11ஆம் தேதி ஜூலை 11 ஆரம்பிக்கிற அந்த வாரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது. அதுக்கு அடுத்த வாரம் ஜூலை 18 பார்த்திங்கன்னா நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 வாரத்தையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை செக் பண்ணி பார்ப்போம். இதில் நமக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக இந்த இடத்துல வந்து இந்த வீக்கில் 18ஆம் தேதி இருக்கிற ஸ்டார்ட் ஆகிற அந்த வீக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 2த்துலேயும் எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்ஸ் ரெயின்ங்கிற வெப்சைட்டில் இருக்கிற ஆப்ஷன் சிமுலேட்டரில் போயிட்டேன். நிஃப்டியை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் டேட் வந்து என்ன அப்படின்னா இந்த மார்க்கெட் அதாவது இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிற டேட் பாருங்கள் 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஜூலை 11. ஸோ இதில் வந்து சூஸ் பண்ணுறேன் 11ஆம் தேதி சூஸ் பண்ணிக்கிறேன். 11ஆம் தேதி மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இந்த 4 நாளைக்கு தான் நம்ம இந்த ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ மண்டே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 152 152 ஸ்பாட் ப்ரைஸ் காமிக்குது. இப்போ இதில் வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எடுக்க போகிறோம். ஓகேவா. ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா ஒரு 400 இல்லை 500 பாயிண்ட் தள்ளி நம்ம கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும் செல் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு 10 அதாவது ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 10 ரூபாய் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. எதுக்காக அப்படின்னா எனக்கு நான் இப்போ 1 லட்ச ரூபா எனக்கு நான் கேபிட்டல் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து 1% வந்துடும். 1500 ரூபாங்கிறது 1.5% இந்த ரேஞ்சில் வந்துடும் இல்லையா. ஸோ எனக்கு 10 இல்லை 15க்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ப்ரைஸை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு 14 ரூபா இருக்குது. நீங்கள் 11 ரூபா இதையும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 14 ரூபா. சரி, நான் ரவுண்ட் ஆஃபாக இருக்கிறனால 15,600 ரவுண்டாக இருக்கிறனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அப்போ ஆப்ஷன் ப்ரைஸ் பாருங்கள் 11.40 இருக்குது. ஸோ இதை ஒரு செல் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கால் ஆப்ஷனில் இங்கே 15 ரூபா இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 16,500 இதையும் ஒரு செல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இந்த இடத்துல 15,600 புட் ஆப்ஷன் செல்லு, 16,500 கால் ஆப்ஷன் செல்லு இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போது மார்க்கெட்டை வந்து நெக்ஸ்ட் டே வந்து போட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இங்கே டே 1 கிளிக் பண்ணுறேன். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை.
ஸோ செவ்வாய்க்கிழமை இருக்கிறப்போ மார்க்கெட் பாருங்கள் 16,122 முடிஞ்சிருக்கு. நமக்கு 715 வந்து ப்ராஃபிட், அதாவது 725 ரூபா நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, திரும்ப ஒரு 10 ரூபா ப்ரீமியம் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் 10 ரூபா கிட்ட இருக்கிற மாதிரி ஆப்ஷனை நீங்கள் வந்து செல் பண்ணுங்கள். இப்போ இங்கே இந்த இடத்துல பாருங்கள் 10 ரூபாய்க்கு இருக்குது, நான் வந்து 15 ரூபாய் எடுத்துக்கிறேன், செல் பண்ணுறேன். ஓகேவா, 16,400 கிட்ட செல் பண்ணுறேன். இங்கே ஒரு செல்லிங், அதே போல் இந்த பக்கம் 10 ரூபா இல்லை 15 ரூபா கிட்ட 13 ரூபா இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஒரு செல்லிங், ரெண்டு பக்கமும் நான் செல் பண்ணிக்கிறேன். திரும்ப நெக்ஸ்ட் டே நான் வந்து கொடுத்து பார்க்குறேன். ஓகேவா, இன்றைக்கி வந்து டியூஸ்டே அன்றைக்கி நான் இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த நாள் பார்க்குறேன், எனக்கு பாருங்கள் 1835 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகேவா, அதாவது புதன்கிழமை 1835 ரூபா வந்திருக்கு எனக்கு. ஸோ இப்போ புதன்கிழமை நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு அதாவது ஸ்ட்ராடல் எடுக்க போகிறேன். இப்போ 2 ட்ரேடும் வந்து நான் ஸ்ட்ராங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராடல் எடுக்க போகிறேன். ஸ்ட்ராடல் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பாட் ப்ரைஸ் தான், அதாவது 16,118 இருக்கிறதுனால 16,100 உள்ள ஸ்ட்ராடலை நான் எடுக்கிறேன். ஸோ நான் இதை செல் பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் 16,100 செல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ட்ரேட் எடுக்கிறது கிட்டத்தட்ட மினிமம் 3 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா தேவைப்படும். உங்களுக்கு இப்போவே 4,445 ரூபா. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ சைட்வேஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால 16,000 சுற்றியே மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ 4,445 ரூபா இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திரும்ப ஒரு ஸ்ட்ராடல், அதாவது நீங்கள் இந்த இடம் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபாய்க்கும் கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட்னு இதில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் வரப்போகுது உங்கள்கிட்ட. அதாவது உங்கள்கிட்ட இது இல்லை, கேபிட்டல் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் வியாழக்கிழமை. ஏன்னா லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் பாருங்கள் 1 ரூபாய்க்கும் கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து இதில் உங்களுக்கு ப்ராஃபிட்னா வெறும் 50 ரூபா தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 50 ரூபாய்க்கு கம்மியாக தான் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா, அதை க்ளோஸ் பண்ணி வேணால் நீங்கள் கேபிட்டல் பத்தலை அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற கேபிட்டலே நீங்கள் இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணலை, இன்னொரு ட்ரேட் எடுக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணாலும் பண்ணாட்டி இதில் உங்களுக்கு அதாவது 1 ரூபா 1.5 ரூபா வரும், 1.5 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1.75 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும் இதில் உங்களுக்கு ப்ராஃபிட். சரியா, 100 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. நீங்கள் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாம். இந்த அப்படி இல்லைனாலும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குன்னா கண்டினியூ பண்ணுங்கள். கேபிட்டல் இல்லை அப்படின்னா இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ட்ரேடு புதுசாக எடுக்க போகிறீங்க, அதாவது வியாழக்கிழமை காலையில். இப்போ உங்களுக்கு ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,039. அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா 16,050 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு செல்லிங் கொடுங்க. ஓகேவா, அதாவது ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுங்கள். இதை நான் செல் பண்ணுறேன் 16,050. இந்த இடத்துலையும் நான் செல் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் என்ன நடக்கும்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி டே இல்லையா, தேர்ஸ்டே. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேயில் அடுத்தது பார்ப்போம். அடுத்த 15 மினிட்ஸில் பாருங்கள் ப்ராஃபிட்டு 6,200 ரூபா வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு 6,200 ரூபா அப்படின்னா இங்கே நீங்கள் 4 லட்ச ரூபா இல்லை 3 லட்ச ரூபா நீங்கள் இங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,200 ரூபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5% மேலே வந்துடும். அதாவது உங்களுக்கு சார்ஜஸ்லாம் இந்த எஸ்டிடி சார்ஜஸ், ப்ரோக்கரேஜ் சார்ஜ் இதெல்லாம் போகவே உங்களுக்கு 1.5% தாண்டியே வந்திருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் பாருங்கள் சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ 6,000லேருந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து 11:05 இருந்தப்போ 6,500 இருக்குது. அடுத்த 15 மினிட்ஸில் 4,000 கீழே கம்மியாகிடுச்சு. ஓகேவா, ஸோ போய் பாருங்கள். ஸோ 3.25 கரெக்டாக. இப்போ இந்த 3.25க்கு முடிக்கிறோம் அப்படின்னா 3,000 ரூபாயில் உங்களுக்கு 3,000 ரூபாயில் முடியும். நான் அதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த இடத்துல 11 மணிக்கே நீங்கள் வந்து ட்ரேடு உங்களுக்கு அதிகபட்சமான உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு பாருங்கள். 10:45 6,800 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஒரு யோசிக்கணும், உங்களோட ப்ராஃபிட் வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கா, நமக்கு ஒரு 2% நெருங்கிடுச்சா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ தாராளமாக உங்களுக்கு வந்து 1.5% மேலேயே இருக்குது, கிட்டத்தட்ட 2% நெருங்கிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த டைமிங்கில் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக வந்துடும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு லாஸில் முடியாது, ப்ராஃபிட்டில் தான் முடியும். அதாவது மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போனால் இந்த மாதிரியான ரிசல்ட். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது சினாரியோ பார்ப்போம். அதாவது மார்க்கெட் வந்து அப் சைடு வந்து ஒரு நல்ல ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே 250 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறுது, இல்லை ஆக்சுவலாக அது வந்து 500 பாயிண்ட் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இருங்க.
ரெண்டாவது செனாரியோவில் இது பாருங்கள், மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து 145லேருந்து 700 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி இருக்குது. ஓகேவா, 500-550 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது மார்க்கெட்டு. ஸோ 500 பாயிண்ட் ஏறி இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 500 பாயிண்ட் மார்க்கெட் ஏறுறப்ப எந்த மாதிரியான ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீக் பாருங்கள், 18ஆம் தேதி ஆரம்பிக்குது ஜூலை. ஸோ ஆப்ஷன் சிமுலேட்டரில் போயிருக்கேன். 18ஆம் தேதி ஜூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எடுக்க போகிறேன். ஓகேவா, நான் ஆப்ஷன் ப்ரைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 இல்லை 15 கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த 10 ரூபாங்கிறது ரெண்டு பக்கமும் எடுத்தோம்னா அது வந்து 1000 ரூபா வந்துடும். 15 ரூபா எடுத்தோம்னா 1500 ரூபாய் எனக்கு வந்து வந்துடும் ஒரு லாட்டுக்கு. அதாவது இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சு அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து ₹1 ஒரு ரூபா 1.5 அந்த ரேஞ்சுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால இந்த மாதிரி நான் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் 10.90 இல்லை 14.30 இந்த மாதிரியான ஒரு இதை வந்து செல் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ 14.3 இருக்குது. இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்கிறதுனால 15,800 நான் செல் பண்ணிக்கிறேன். அதே போல் கால் ஆப்ஷனில் பார்க்குறேன். ஸோ 12 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16,500 இதை வந்து நான் செல் பண்ணுறேன். ஓகேவா, ஒரு ஸ்ட்ராங்கில் நான் இப்போ செல் பண்ணிட்டேன். திங்கக்கிழமை நான் வந்து மண்டே செல் பண்ணியிருக்கேன், 920க்கு செல் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்குறேன், ₹420 ப்ராஃபிட். ஓகேவா, ₹420 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டியூஸ்டே அப்போது திரும்ப நான் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேயில் இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கில் செல் பண்ணுறேன். என்ன ஸ்ட்ராங்கிள் செல் பண்ணுறேன். ஸோ இந்த 13 ரூபா இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு செல்லில் புட் ஆப்ஷன் 13 ரூபா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கிள் செல் பண்ணுறேன். அதே போல் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன், இது வந்து ஆப்ஷன் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்குறேன், ₹5000 லாஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல கேப் அப் ஆகிருக்கு. ஓகேவா, இதை பாருங்கள், மார்க்கெட் வந்து 315க்கு வந்து 48 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. அது டியூஸ்டே முடிய போகிறப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். அடுத்த நாள் பார்க்குறோம் வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ₹5000 மைனஸில் முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து 16,521 போயிடுச்சு. முதல் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே பாருங்கள் 3:15க்கு மார்க்கெட் வந்து 16,351 இந்த ரேஞ்சில் இருந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 521 போயிடுச்சு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு இந்த 5,000 ரூபா உங்களுக்கு லாஸில் காமிக்குது. ஓகேவா, ஸோ இந்த இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகிடுச்சு. இந்த பேச்சாட்டில் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு மார்க்கெட். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ட்ரேடை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா 16,500 கால் ஆப்ஷன் இங்கே வேறு நீங்கள் எடுத்துருக்கீங்க இல்லையா. ஸோ இது 16,500 வந்து மார்க்கெட் தாண்டிடுச்சு. அப்படிங்கிறப்போ இந்த ட்ரேடை வந்து நீங்கள் தாராளமாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்தீங்க இல்லையா, அந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. மாடிஃபை, ஏன்னா இது வந்து அந்த பாயிண்ட்லேயே நான் க்ளோஸ் பண்ணுறேன் ட்ரேடை, அதனால் இது நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓகேவா, இந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட ₹5000 லாஸில் இருக்குது. அன்றைக்கி வெட்னஸ்டே. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்கன்னா வெட்னஸ்டேயில் ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுக்க போகும். 15,521 இருக்குது, 16,521 இருக்கிறதுனால 16,500 ஸ்ட்ராடலை நான் செல் பண்ணுறேன். ஓகேவா, ஸ்ட்ராடல் எடுக்கிறேன், ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுக்கிறேன். எடுத்தாச்சு. அடுத்த நாள் பாருங்கள், ₹915 உங்களோட லாஸ் வந்து கம்மியாகிடுச்சு. ஓகேவா, ₹5000 லாஸில் இருந்தது, உங்களுக்கு ₹915 வந்துருச்சு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதே 16,500 இருக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அப்போ திரும்ப ஒரு 16,500 வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஓகேவா, 16 இப்போ தேர்ஸ்டே வந்து 920 வியாழக்கிழமை காலில் அதே 16,500 ஒரு ஸ்ட்ராடலில் வந்து செல் பண்ணுறீங்க. செல் பண்ணியாச்சு. திரும்ப வந்து மார்க்கெட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ வருதுன்னு, சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு. ஓகேவா, இந்த இடத்துல உங்களுக்கு லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1.50 அப்போ வந்து 2,283 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருச்சு, ப்ராஃபிட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, கடைசியாக லாஸில் தான் உங்களுக்கு அதாவது முடிகிற டைமிங்கில் உங்களுக்கு லாஸில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல 2,900 அதாவது 2 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ₹3,000. நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா இந்த இடத்துல கேபிட்டல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 1% உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். அதாவது நீங்கள் உங்களோட மெயின் தீம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து லாஸில் இந்த வீக்கில் வந்து லாஸ்லாம் முடிக்கக்கூடாது, அவ்வளோதான் உங்களோட தீம் இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ₹3,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணாமல் இந்த இடத்துல
ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து நிற்கும் 3000 ரூபா. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்ட்ராங்கிள் எடுக்க போகிறீங்க. அதாவது 10 ரூபா இல்லை 15 ரூபா ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி 2 நாள் வந்து ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட திசையை பொறுத்து வெட்னஸ்டே அதாவது புதன்கிழமையில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்பாட் ப்ரைஸில் இருக்கோ அப்போ ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க போகிறீங்க. அதே போல் வியாழக்கிழமையும் ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடில் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. ஸோ 4 ட்ரேட் எடுப்பீங்க இல்லையா, 4 நாளில் 4 ட்ரேட் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வீக் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டைமிங்கில் உங்களுக்கு 1% இல்லை 2% ப்ராஃபிட்டில் வந்து தான் முடியும். ஸோ உங்களோட கேபிட்டலுக்கு உங்களோட ப்ராஃபிட் வந்து அந்த 1% ப்ராஃபிட் வருதா, 1.5% கிட்ட ப்ராஃபிட் வந்துருச்சா அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாரம் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். எந்தவித லாஸும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து நம்ம 2 செனாரியும் பார்த்துட்டோம். அதாவது மார்க்கெட் சைட் பேஸில் போனால் நமக்கு எந்த மாதிரியான ப்ராஃபிட் இருக்குங்கிறதையும் பார்த்தாச்சு. 500 புள்ளிகள் மேலே போனாலும் சரி எந்த மாதிரியான ப்ராஃபிட் வருங்கிறதும் பார்த்தாச்சு. நம்ம அதே மாதிரி தான் கீழே வந்தாலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் நம்ம பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2 விஷயமும் நம்ம பார்த்துட்டோம். ஒன்று சைட் பேஸில் போனால் எந்த மாதிரி ரிசல்ட் வரும், இல்லை நல்ல மொமெண்டம் கொடுத்தா எந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். இது மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கில் போயிட்டு நீங்கள் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு நீங்கள் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும், லாஸே இல்லாமல் இருப்பீங்க. நமக்கு இந்த பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ லாஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே. எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. அதாவது மற்ற பிஸ்னஸில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வருதோ இல்லையோ ப்ராஃபிட் கொஞ்சமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் போகும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் லாஸ் ஆகாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஓகேவா, நீங்கள் ஓவராலாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வாரம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் எல்லா வாரத்துக்கும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேட் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே இது வந்து செட் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள், நல்லபடியாக ஏர்ன் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.